ஓ நாளைக்கு நடக்கிற நாளைக்கு என்ன அபிவிருத்தி குழு கூட்டம் தானே? கிளிநொச்சி கிளிநொச்சியில் அது ஒரு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இனி அங்கால மீசையர் என்ன மாதிரி என்று தெரியல, ஆள் வந்துட்டுதோ தெரியல. நாளைக்கு சங்கு முழக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு எங்கடா இன்னொரு இதுக்குள்ள இருக்கிறாங்கடா ஜீவனும் டாக்டரை சந்திச்சிருக்கிறார். இன்றைக்கு இப்போ தான் நேரம் இருந்தால் அன்றைய தளத்துக்கு வரன்ற மாதிரி டாக்டர் வந்து ஜீவன் டைம் காய்ச்சிருக்கிறார். மற்றது காந்தன் டைம் சில உள்ள டாக்டர் இன்றைக்கு சந்திப்பார் எல்லாம் போவேன்னு நினைக்கிறேன். அவர் மங்கிட ஒரு அன்பு வட்டத்துக்குள்ள நான் அவர் நிற்கிறேன். நாளைக்கே ஒரு பெரிய எழுச்சியை நாங்கள் பார்க்கல. நாளைய நாள் எப்படா முடியுமென்று கிடக்க எனக்கு நாளைக்கு தான் இதை பார்க்குறதுக்கு கட்டிட்டு தானே. அப்போ அது வந்து லூஸ் ஆஸ்பத்திரிக்கு போற இதுகள் எல்லாத்தையும் நான் காய்க்க மாட்டேன். இதுகள் எல்லாம் காய்க்க மாட்டேன். நாங்கள் இதுகளும் கொடுக்குறேன். அடுத்த சாதனை படைச்சிட்டாரு. குந்திருக்க முடியல. ஒவ்வொரு அரசியல் செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல. சரி ஒவ்வொன்றை வச்சு பிழைப்பு நடத்துறது. இப்ப நீ ஒவ்வொன்றை கேட்கிற உந்த உதுவலுக்கு எல்லாம் இல்ல. ஒருதான் கல்லறண்டா கல்லன் தான். சரியா காவாலியண்டா காவாலியான் சொன்னதான் கதை இல்ல. நானும் இன்னும் வாய் துறக்காம இருக்கிறேன். எங்களுக்கு எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இல்லாம நான் ஆதாரமா நான் போத்தவில்லை நானே இருக்கிறேன். அப்ப தேவையில்லை. சரி அதில் விடுவோம் சொல்லி போட்டு வணக்கம் வணக்கம் சந்திரன் வணக்கம் வணக்கம் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் 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 வாசினி வணக்கம் வணக்கம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சொல்லுங்க நிலாந்தங்க. ஓமண்ணா எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எல்லாம் கதைக்கிறத ஒரு ஆளா கதைச்சா தான் அதை தெளிவா விளங்கி கொள்ளலாம். கண்டிப்பா அதனாலதான் நான் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்புறம் என்ன கூட இடங்கள்ல எப்படி இருந்தது கிறிஸ்துமஸ் கொஞ்சம் செலிப்ரேட் நல்லா இருந்திருக்கும். எங்க இடத்துல பெருசா வெள்ளியில எல்லாம் வந்து பெருசா கிறிஸ்துமஸ் எல்லாம் இப்ப எல்லாம் கொண்டாடுறேன் எல்லாமே அவங்கள்ட்ட காசு இல்லை. அதான் பிரச்சனை. ஒருத்தர்கிட்டையும் காசு இல்லை. அவன் இப்ப ஒன்று செய்து விட்டான். எங்கட நாடுகள்ல ஒன்று செய்து விட்டான். முந்தி வந்து கிழமைக்கு ஒருக்கா தான் இங்க வந்து அந்த குடுப்பனவளை கொடுக்குறோம் அவங்க. இப்ப வந்து அவன் அப்படி செய்யல. இப்ப அவன் வந்து என்ன செய்திருக்கிறான்னா மாதத்துல ஒரு குடுப்பனவன் சொல்லி கொடுத்துருக்கிறான். இல்லையா? அப்ப அதால ஒன்றும் செய்து கொள்ளல. அப்ப அந்த பிசினஸ்கள் வியாபாரங்கள் ஒன்றும் இல்லை. இப்ப கடையில வந்து பெருசா நாங்க நிக்கிற மாதிரி முந்திய மாதிரி எல்லாம் பெற மாட்டாங்க, இரண்ட மாட்டாங்க. சும்மா ஓரளவு ஓகே குடிபானங்கள் அதெல்லாம் இன்றைக்கு போகும், கூடுதலா போகும். மற்றபடி அவங்க கொண்டாடுறதில்ல பெருசா. பார்த்தா எங்க பார்த்தாலும் நார்மலா தான் நிக்கிறாங்களா. ஒரு அந்த சில நாங்கெல்லாம் இழுத்து பிடிச்சி ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்ல வேண்டியா கிடாது. அவன் நிமிந்து பாக்குறான் என்னடா ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்றான். எல்லாத்துக்கும் இன்னொரு காரணமா தான் மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்லி சொன்னா இப்பத்திய உலகத்துல வந்து பணம் வந்து கட்டாயம் தானே. என்ன பணம் இல்லாட்டி கட்டாயமே அதை நம்ம எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி வந்து கிடைக்காது. அந்த ஒரு பணத்துக்காக நாங்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம். தமிழ்ல வந்து காசு என்று சொல்லி சொல்லுவாங்க. சரியா? காசு என்றா பணம். ஆனா இந்த காசு என்றா உண்மையான சுத்த தமிழ் வந்து காசு என்றா குற்றம், காசில் என்றா குற்றம் அற்றது. ஆகவே காசு என்றது குற்றம். அந்த குற்றத்தை நோக்கித்தான் எல்லாருமே பயணிச்சு கொண்டு இருக்கு. சரியா? தமிழ்ல அதாவது உண்மையான கருத்து வந்து காசு என்றது குற்றம், காசில் என்றது குற்றம் இல்லாதது. இதுதான் உண்மை. அப்போ அந்த காசுன்றதை நோக்கி நாங்கள் எல்லாருமே வந்து பயணிச்சு எங்களோட வாழ்க்கையில் எங்களோட இதுகள் எல்லாம் என்ன ஒரு பொருளாதாரத்தை நோக்கி தானே இருக்குது. நாங்கள் இலங்கையில இருந்து இங்கே வந்திருக்கிறோம், குடிபெயர்ந்திருக்கிறோம். நீங்கள் இலங்கையை விட்டு குடிபெயர்ந்திருக்கிறீங்க. எங்களோட உறவுகளோட இருந்த சந்தோஷங்கள் முந்தி எல்லாம் வந்து ஒரு பிறந்த ஒரு தைப்பங்களோ ஒரு சித்திரவரியம் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அந்த சித்திரவரியம் எல்லாம் ஒரு மாதம், அந்த சித்திர மாதம் முழுக்க ஒவ்வொரு தட்டை விட்டு எங்களோட அம்மாக்கள் சௌரங்களோட போக அவன் விட்ட பலகாரங்களும் டீயலும் கேக்குகளும் அந்த கொண்டாட்டமாக மாறி மாறி. இப்போ நாங்கள் ஒரு வீட்டை அவைய ஒரு எங்கட வீட்டு வந்து ஒரு சந்தோஷம். தைப்பொங்கல்னு சொன்னால் அப்படி ஒரு சந்தோஷம். படிக்கலாம் அதில் கப்பியலன்னு சொல்லி அடுத்த நாள் எப்படா அப்படியுமான்னு இருக்கு. எல்லாம் விளாந்துட்டேன். இந்த வெளிநாடு வந்து எங்களுக்கு அது தைப்பொங்கலே தெரியுது இல்லையேன்னு. சித்திரை வருஷம் முதல் வந்தன்னா அந்த பணத்தையும் விட வந்து அன்பு பாசம்ன்றது தான் முக்கியமா இருந்தது.
இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே வந்து பொருளாதாரத்துல எவன் ஓவர்டேக் பண்ணி போகணும், எப்படி முந்தி கொண்டு போகணும்ன்றதான் இப்ப எல்லார வாழ்க்கையும் பொதுவா நகர்ந்து கொண்டு இருக்குதுன்னா. காரணம் வந்து நம்ம தெளிவில்லாம நம்ம சம்பாதிக்க இல்லாம இருந்தா இந்த உலகத்தை பொறுத்த அளவுல இப்பத்திய உலகத்துல வாழ இயலாது. பொதுவா இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அந்த காசு, அதாவது பணம் வந்து முக்கியமானது உண்டு. அது இல்லாம ஒன்றும் செய்யலாது. இப்பத்திய நிலைமை அப்படித்தான் போகுது. இது வந்து எந்த நாட்டுல இருந்தாலும் எல்லாருக்குமே மாறி மாறி சுமார் கொஞ்ச நேரம் காய்ப்பமே. இப்ப பணத்தை பற்றி நாங்க வேற அதுகளை போட்டு நாங்க தலையில அது இந்த கருவாட்டு கதை இதுல எல்லாம் எங்களுக்கு எங்கட நிலைமைக்கு இது சரி வராத ஒரு பிரச்சனைகள் வந்து இதுல எல்லாம் எந்த நோக்கம் வந்து எப்பவுமே வந்து எல்லாரும் இங்க வந்தா சிரிச்சு கொண்டு போகணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், பகுடி விடணும், முஸ்பாத்தி விடணும். இங்கேயும் வந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த அதே சுமையோட வந்து அதே வேதனையோட வந்து இங்கேயும் வந்து அதே கதையை கேட்கறேன்னு சொன்னா நான் அந்த தலை நடத்தவே இல்லை. இன்னொரு விஷயம் சுரேஷனா, உங்களுக்கு நான் பொதுவான கருத்தை முன்வைக்கிறேன். என்னன்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் முதலாவது நன்றி சொல்லணும். நாங்கள் முதல் இந்த தளத்துக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த கருத்தின்படி வந்து நாங்க யாரு, எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்கட பொதுவான கருத்துக்கள் என்ன, எங்கட உண்மையான கருத்துக்கள் என்னன்னு சொல்லி நாங்க உண்மையா எல்லாம தெரியாம இப்படி ஒரு தளம் இருக்காதான்னு சொல்லி கதைக்கிறதுக்கு சொல்லி இருக்கிற நேரத்துல உண்மையா ஒரு பொது தளத்தை நீங்க உருவாக்கி, அதுவும் எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவான ஒரு தளமா உண்டாக்கி அதுல நீங்க உண்மையா பேசுறது உண்மையாவே வந்து வரவேற்கத்தக்கது. நான் இதுல வந்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உண்மையாவே நிறைய நட்புகள், நல்ல உள்ளங்கள், நிறைய இதுகளை வந்து நான் இதுல வந்து தேடி கொண்டதா இருந்து அதுக்கெல்லாம் உண்மையா கடவுளுக்கு முதலாவது நன்றி சொல்லி சுரேசன் எனக்கும் இந்த தளத்தை உண்டாக்கி இதை தொடர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். நான் இந்த விஷயத்துல இதுல நாங்கள் எல்லாரும் தான் பங்காளர். இது ஒரு ஆள் என்ற நான் இதுல இந்த பேர்ல திறந்து வச்சிருக்கிறோம். மற்றபடி இதுக்கு எல்லாரும் தான். இது ஒரு தளம். இது டாக்டருக்கான ஆதரவு தளம். எங்கிட்ட சமூகம் டாக்டருக்கான என்னன்னு சொல்ற அவருக்கான நீதிக்காக கதைக்கிறோம். மற்றது சமூகம் சம்பந்தப்பட்ட கதைகள் தான் நாங்கள் இதுக்குள்ள கூடுதலா கதைக்க போறோம். எங்களுக்கு மற்ற வந்து இதுல ஒரு தாழ்மையான ஒரு இன்றைய நாளுக்குரிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு ஏழ்மையின் வடிவமாகத்தான் மனித குலத்துல வந்து நம்முடைய இயேசுநாதர் பிறந்தாருன்னு சொல்லி வரலாறு இருக்குது. நானும் ஒரு கிறிஸ்தவன் என்ற வகையில நான் சொல்றேன், உண்மையாவே பாவங்களை கலந்து படைப்புல வந்து மிகவும் வந்து ஒரு சிறந்த படைப்பு தான் மனித படைப்பு. அதாவது மனிதன் வந்து இந்த உலகத்துல சிறந்த படைப்புன்னு சொல்லி படைக்கப்பட்டது. அதுவும் கடவுளால படைக்கப்பட்ட மனிதன் வந்து இன்றைக்கு மனிதனாலதான் மனிதன் வந்து அட்டுழியங்களை செய்து கொண்டு போறான். நாங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் நாங்கள் எங்கட தளத்துல வந்து நாங்க நல்ல ஒரு விஷயத்தை கதைச்சு அடுத்த கட்டமாக நம்மட தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடியதா இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு நகர்த்துறதுதான் நம்மட புத்திசாலித்தனமும் நல்ல சிறந்த சிந்தனையை நாங்க கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஆறாவது டாக்டருக்கு அவதூறு காய்ச்சா மாதிரி நாங்கள் அதுக்கான பதிலை இங்க கொடுப்போம். மற்றபடி எங்கட பாதை வந்து தனிப்பாதை, சாக்கடை பாதை இல்ல. சரி, அதுல நாங்க இந்த கதையை ஒன்று காய்ச்சி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த குடும்பங்கள் உறவுகள் காய்ச்சி கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப சொல்லுங்க, ஒரு என்ன கதையை காய்ச்சி போட்டோம், அந்த கதையை காய்ச்சி அந்த சாப்டருக்குள்ளே போயிட்டா நல்ல வடிவா காய்ச்சி கொண்டு போயிடலாம். ஓகே, எனிவே அது நம்ம தடம் மாறிட்டு. சரி சரி சொல்லு. வேற யாராவது கருத்துக்கள் சொல்றேன்னா சொல்லலாம் தானே? நாங்க ரெண்டு பேருமே பேசி கொண்டிருக்கிறோம். வணக்கம் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வணக்கம் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அண்ணா, உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, நன்றி. உங்களுக்கும் அந்த நல்ல கருத்துக்களை சொல்றாங்களே, இதனால எல்லாரும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் அண்ணா, விசேடமா பிரார்த்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்க, வேற ஏதாவது கதைக்கிறேன்டா. மேல ஒரு பகுதியான ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுல ஒரு ஆள் எடுத்தீங்கன்னாக்கா வந்து கதைப்பாங்க யாராவது. ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாவே இருக்கட்டும், நீங்க பேசுங்க. இது இன்றைக்கு உங்களோட இதுவும் வந்து நீங்க கொஞ்சம் அதை பத்தி கிறிஸ்துமஸ் பத்தி சொல்லலாம் சொல்லிட்டு. இன்றைக்கு நிசாந்தன் தான் கதைக்கணும். நீங்க தான் தம்பி கதை நாங்க கேட்கிறோம்.
அதான் கட்டாயமா நீங்க உங்களோட பதிவுகளும் வைக்கணும். ஏன்னா நானே ஒரே கதைச்சு கொண்டிருக்கேன் அதுதானே அக்கா. அதனால எல்லாரும் நிறைய தம்பி கருத்துக்கள் வந்து நீங்க சொல்ல நேற்று இல்லைன்னு சொல்லி அது சுரேசனா தேர்டு நடத்துமா எங்க தம்பியா காலையில வந்ததோ உண்டு தெரியுமா? அதே இந்த தேடினதுக்காக சுரேசனுக்கு விசேஷமா நன்றி சொல்றேன். நானும் இருக்கிறேன் சொல்லி தேடி இருக்கிறார், அதனால நன்றியா. முக்கியமான கண்ட்ரிபியூட்டர்ஸை வந்து இன்றைக்கு நாங்கள் ஒத்துக்கடி கொண்டு தான் இருப்போம். பொதுவான கருத்தை நான் முன்வைக்கிறேன் என்னன்னா, நாங்க இந்த சுரேசன் நாக்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்க உண்மையாவே நல்ல நல்ல கருத்துக்கள் எவ்வளவோ இருக்கு, சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல நாங்க தொடர்ந்து பயணிக்கணும். இது பற்ற வந்து நம்மட நாட்டுல வந்து இன்றைக்கு நாங்க நாடுகளை விட்டு, முதல் இந்த சுரேசனா சொன்ன மாதிரி உறவுகளை விட்டு, நாங்க உறவுகளோட வாழ்ந்த சந்தோஷங்களை விட்டு இன்றைக்கு நாங்க வந்து வெளிநாடுகள்ல வந்து ஒரு தினங்கள்ல ஒரு தைப்பொங்கலா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்மஸா இருக்கட்டும், அல்லது நியூ இயரா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு வகையில எங்கட குடும்ப உறவுகள பர்த்டே செலிப்ரேஷன்களா இருக்கும். சில பேர் இதுல பாத்தீங்கன்னா குடும்பங்களோட இருப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா தனியே இருப்பாங்க. அப்படி தனியே வாழ்றாக்கள் எவ்வளவோ நிறைய எங்களை போல இருந்து நிறைய மிஸ் பண்ணி வாழ்றாக்கள் இருப்பாங்க. கூடுதலா அவங்களோட வாழ்க்கைகள் எல்லாம் இப்ப எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல நாங்க பணம் என்று சொல்லி பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்காக அந்த பணமும் முக்கியமா ஒரு கட்டாயமான தேவைதான், இருந்தாலும் எங்களோட உறவுகளை நாங்க தொலைச்சி இருக்கிறோம். அந்த சந்தத்தை அதை பற்றியும் நாங்க சிந்திச்சு ஒரு கதைக்கணும். மற்றது வந்தோன்னா இதுல எல்லாருக்கும் கிறிஸ்மஸை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்ல வரேன். உண்மையாகவே ஏழ்மையின் கோலம் என்றுதான் முக்கியமான இதுல கருத்து. ஏழ்மைக்காக பிறந்து ஒரு மனிதன் ஏழ்மையில எவ்வளவு ஏழ்மையின் வடிவமா அவர் வந்து ஜேசுநாதர் வரலாறை பார்த்தா அவர் போய் ஒரு வசதியான இடங்கள்லயோ வசதியான மக்கள் மத்தியிலேயோ பிறந்திருக்கலாம். இன்றைக்கு அவர் மாட்டுத் தொழுவத்துல பிறந்ததே இந்த ஏழ்மைக்கான ஒரு உதாரணமா. அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். இன்னொரு ஆக்களை நாங்க மன்னித்து வாழணும். இருந்தாலும் மன்னிப்புன்றதுக்கு மேல விட்டு கொடுத்து நாங்க வாழ்றதால நாங்க சிறந்த ஒரு வாழ்க்கை முறையில எங்களை கடவுள் நிறைவா எல்லா மதத்திலையும் சொன்ன மாதிரி நிறைவா ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி நாங்க எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நல்லவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லி நம்ம ஆராய்ஞ்சி நம்ம முன்னோக்கி நகர்த்தணும். அதுதான் முக்கியமா இதுல வந்து சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். இதுல வந்து நீங்க இன்றைக்கு நான் கதைக்கிறது எனக்கு சந்தர்ப்பத்தை நிறைய தந்த மாதிரி நான் உங்களோட கருத்துக்களையும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்களும் இதுல இருக்கணும் ஆழமாக. விசேடமா இதுல பாத்தீங்கன்னா சுபாஷினி அக்காக்கள் இருக்கிறாங்க. உண்மையில சிறந்த ஆற்றல்கள் திறமைகள் இருக்கிறார் அக்கா. நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து முக்கியமா ஆழமா வந்து பதிவு செய்யணும் அக்கா. ஒரே நாங்களே கதைச்சு கொண்டு இருக்கலாது, நீங்களும் ஒரு கதைச்சு எதுவும் சொல்லணும். நீங்க எல்லாம் பேசுங்க தம்பி, நான் கேட்டு போட்டு சொல்றேன். இன்றைக்கு அவ உங்களுக்காண்டி பாட்டு படிக்க போறான் கிறிஸ்துமஸ் டே. உண்மையா அதுக்காக நான் 100% சந்தோஷப்படுறேன். 100% சந்தோஷப்படுறேன். இந்த சுபாஷினி அக்கா வந்து பாட்டு படிப்பான்னு நான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பா படிக்கிறேன். ஆனா கழுத ஆனா இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்றையோட எங்கட தளம் திறந்து 1 மாசம் அல்ல இன்றைக்கு. சரியா? 31 நாள். சந்தோஷம். அது இன்னும் கிறிஸ்துமஸ் நாள் இல்லையா? ஒரு பாபாண்ட பிறந்த நாள்ல அண்டு எப்ப பாபாண்ட பிறந்த நாளோ அண்டு துறந்துறாங்க. அதான் இது ஒரு வியாழக்கிழமை பாபாண்ட பிறந்த நாள் என்று துறந்துறாங்களோ அது என்னன்னு தெரியாது. ஓகே சுரேஷ், பாபாண்ட பிறந்த நாளில் நாங்கள் தொடங்கி ஜேசுநாதர் பிறந்த நாளில் 31 கொண்டாடி தொடர்ந்தபடியே முன்னோர வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் நல்ல சேவைகளோடு நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நல்ல கருத்துக்களை கூடாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு நாங்கள் உறுதுணையாக இந்த தளத்தை மேலும் கொண்டு சிறப்பாக டாக்டர் ஹாப்பியா இருக்காரு. கிறிஸ்துமஸ் நாத்துல தான் இப்படி செய்து பேய் ஹாப்பியா இருக்கார். நாளைக்கு சங்கு முழக்கம் சொல்லிக்கிறார். இன்றைக்கு இன்னொரு இதுக்குள்ள இருக்கிறாங்க ஜீவனும் டாக்டரை சந்திச்சிருக்கிறார். இன்றைக்கு இப்போ தான் நேரம் இருந்தால் இன்றைய தளத்துக்கு வரன்ற மாதிரி டாக்டர் வந்து ஜீவன் எங்காச்சிருக்கிறார். மற்றது காந்தன் டைம் சில உள்ள டாக்டர் இன்றைக்கு சந்திப்பார் எல்லாம் போவேன் நினைக்கிறேன். அவர் மங்கிட ஒரு அன்பு வட்டத்துக்குள்ள அவர் நிற்கிறேன். நாளைக்கே ஒரு பெரிய எழுச்சியை நாங்கள் பார்க்கல. நாளைய நாள் எப்படா விடியுமண்டு கிடக்க எனக்கு நாளைக்கு அந்த இதை பார்க்குறதுக்கு. மற்றது அது என்ன மாதிரியெல்லாம் செட் பண்ணி கூட்டி கொண்டு வராங்களன்றா சரியா. நாளைய அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அப்படி எல்லாம் வராங்கன்றா தெரியல. அவங்களுக்கு தெரியும் தான் யாழ்ப்பாணத்தில் போய் நாடி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பெறுவாங்க. நாங்கள் வந்து இனி ஒரு அளவான இதோட நாங்கள் போய்கொண்டிருக்கோம். நாங்கள் அவர் டாக்டருக்கும் ஒரு அளவான இதுதான் இருக்கு. நாங்கள் ஆதி எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவர். நீ வந்து ஒரு சீரான பாதையிலே அவர் போய்கொண்டிருக்கோம். அப்படியே
ஏன்னு சொன்னா நாங்கள் ஹை எக்ஸ்பெக்டேஷனை மேலதிகமான எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் கண்டோம்னு சொன்னா நாங்கள் சில அப்படி என்று சொல்லி யோசிப்போம். ஒரு அளவான சீரான பாதையில சீரான ஓட்டத்துல போய் கொண்டு வந்தோம். அவர் ஓகே, அவர் இப்ப செய்து கொண்டிருக்கிற எல்லாம் சரிதானே. நாங்களா டாக்டர் செய்யறது இதுல கொஞ்சம் கலைப்போம். இல்ல சுரேஷ், நான் சொல்றேன் அதே பாதையை அவர் போகட்டும். நாங்கள் அவர் இன்னும் மேல செய்யணும் பண்ணி நினைச்சு வேண்டாம். அது நாங்கள் எங்களது தவறான எண்ணங்களை வளர்த்துடுவோம். அப்ப அப்படியே செய்து நாங்கள் இதுல ஒரு பொதுவான பதிவு உண்டுன்னா இந்த பதிவு. ஆனா இவங்க டாக்டரை வந்து என்னதான் குழப்பினாலும்னா அவர் தொடங்கின சேவையை முடிக்காம விட மாட்டார். இதுதான் உண்மை. இதுல மாற்று கருத்து இல்ல. ஆள் சிறப்பா செய்வார். இவங்க என்னதான் ஆளை மறைச்சாலும் அதான் ஒரு பெரிய பாரிய வெள்ளம் கொண்டு வந்தா அதை அணை கட்டினால் அந்த வெள்ளம் உடைச்சி கொண்டுதான் பாயும். அதே மாதிரிதான் நம்ம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா டாக்டர் அவர் கட்டாயம் அதற்குரியதை செய்து கொண்டே போவார். அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு நடக்கிற நாளைக்கு அபிவிருத்தி குழு கூட்டம் தானே கிளிநொச்சியில. அது ஒரு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இனி அங்கால மீசையர் என்ன மாதிரி என்று தெரியல. ஆள் வந்துட்டுதோ தெரியல. மீசை கொஞ்சம் ஒருவேளை கொழும்பில பயப்பட்டு நிக்கிறாரு. மீசா கொஞ்சம் வந்தா மீசா கொஞ்சம் தண்ட கட்டுப்பாடு தானே, தண்ட பேஸ் தானே என்னது. ஆனால் ஒன்று இப்ப நிலாந்தன் நான் நினைக்கிறேன் வந்து இந்த மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு அவரை வந்து அங்க வந்து வச்சு முன்னுக்கு நிப்பினம் வந்து எல்லா இதுகளும் கொடுக்கறதுக்கு அவர்கள் கேட்டதுகள் எல்லாம் எழுதி வச்சு கொண்டிருப்பினும் நாளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பினும் அங்க வெறுவெறப்படியும் அங்க கொடுக்கலாம் என்று சொல்லி டாக்டர் விட்டுக்கிறார். இப்ப நேர போய் தான் சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ஆகலட்ட இருந்தாலும் இப்ப நிறைய பேருக்கு மெசேஜ் போயிருக்கும். கொடுக்காதவையெல்லாம் அங்க போய் காவல் அனுப்பின டாக்டருக்கு பெரிய வரவேற்பும் இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். ரைட், நீங்கள் சொல்கிற சரி. நாளைக்கு நீங்கள் சொல்கிற 100% சரி. சில அந்த கேட்டுக்குள்ளேயோ இல்லை அந்த இடத்துல வந்து டாக்டரை காண்றக்காண்டி கனவேர் இருப்பினும் அப்போ டாக்டரை சந்திச்சு எல்லாரும் டாக்டரோட 2 போட்டோ எடுத்து எல்லாம் கதைக்க அது மற்ற ஆக்களுக்கு ஒரு ஒரு மிகவும் ஒரு என்ன ஒரு ஆத்திரத்தையும் ஒரு வெறுப்புணர்வு காழ்ப்புணர்ச்சியையும் வந்து கொண்டு வருமானு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு சாத்தியம் ஒன்று இருக்குது. நாளை கட்டாயம் மக்களாக ஊடுவினம் சில பேர் மனுக்களை கொடுக்குறதுக்கான சாத்தியம் கூட இருக்குது. இன்னென்ன பிரச்சனைகள் என்று உண்மைதான் வந்து. ஆனா நீங்க ரெண்டே பாத்தீங்களோ தெரியா, இவ்வளவு வயதான மூதாட்டியல் 170 108 வயதுல அப்படியான வயதானவர்கள்ட்ட இருந்து ஒரு ஆசை படுறது, அவர்களுடைய வாழ்த்துகள் வந்து ஒரு எப்படியான ஒரு உபரிதருக்கும் வந்து அது இவ்வளவு இதா போய்கொண்டிருக்கு. அவரை வந்து நல்ல ஒரு நிலையில தான் வச்சு கொண்டிருக்கு. இவ்வளவு வயதானவர் வந்து என்ன என்பா வந்து அவர்களை வாழ்த்தினம், என்ன அவருடைய இவ்வளவு எதிர்பார்ப்பினம். அதெல்லாம் வந்து ஒரு டெலிபி என்று சொல்லி சுரேஷ் முந்தி சொன்ன மாதிரி அந்த சிங் இது வந்து வேலை செய்யும் கட்டாயம் அவைக்கு அவருக்கால நேரடியா இதுல வந்து வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. நம்ம அங்க அந்த ரோட்டுகளை எல்லாம் அங்க பிள்ளையா இருக்குன்னு சொல்லி கன பேர் வெயிட் பண்ணி வரையிலேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு ஓகே தவறு சிலது இருக்கு. இதுல மற்ற பிலிப் அண்ணா வந்து நிக்கிறார். அண்ணா உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணா. வணக்கம் பிலிப். உங்களுக்கு பிலிப் லைன்ல சவுண்ட பிலிப் அண்ணா வணக்கம். மியூட்ல இருக்கு. பிலிப் அண்ணா வணக்கம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்கட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பிலிப். வாழ்த்துக்கள். பிலிப் அண்ணா வாழ்த்துக்கள். கொஞ்சம் இதனால தளத்துல வருவீங்க பொதுவா சொல்லுவோம் அப்படின்ட்டு. சந்திரன் வணக்கம். அவரோட காட்சி போட்டு சந்திரன் வந்து ஜீவன் வந்திருக்கா, ஜீவனை எடுக்கலாம் அப்படின்னா. ஆமா அந்த சந்திரன் சொல்லி அவர் போயிட்டாரு. ஓகே ஜீவன் எடுங்க. இல்ல கருத்துக்களை முன்வைங்க. நான் கதைக்கணும். நீங்க ஜீவனம் வாங்க மேல ஜீவன் நான் கருத்துக்களை கொஞ்சம் மாத்திட்டேன். எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும் தானே. எல்லாரும் கருத்துக்களையும் கேட்போம். ஜீவன் நிக்கிறார். ஜேடிஎல் அண்ணா இப்பயும் அமைதியாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 2-3 கதைகளை கதைக்கலாம் அண்ணா. நான் எல்லாரையும் நோட் பண்ணி கொண்டா இருக்கிறேன்.
அவர் அங்க ஒரே வார நேரம் நான் வார நேரம் பொதுவாக அமைதியாவே இருக்கிறது அதான். இப்ப நாங்கள் டெய்லி கதைக்கலாம், புதுசா வாராக்கள்ல உங்கள இருந்து எத்தனையோ விஷயங்களை நாங்கள் அறியணும், அவ்வளவுதான். அதைத்தான் கட்டாயம் அதே மாதிரி என்னைய மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க, பொதுவான கருத்துக்கள் வைக்கிற நிறைய அறிவுள்ளாக்கள் அனுபவம் உள்ளாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். கட்டாயம் சுரேஷ் அண்ணா, அதுக்காக தான் நாங்களும் சந்திரன் வந்திருக்கிறாரா? சந்திரன் கதைங்க. சந்திரன் இப்போ வந்ததால் கதைக்கல, அதெல்லாம் போனவர்கள் இப்போ வந்துருக்க. சந்திரன் வணக்கம். வணக்கம் அண்ணன். வணக்கம் 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 வணக்கம். கும்பிட்றவங்க சொல்லுங்க கபி. வணக்கம். நான் என்னடா உங்களை இதை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். சரி, ஒரு மெயின் போட்டியில ஏற்றி இருக்கு கதைங்க. பெரிய போட்டியில நிக்கிறீங்களா? ஓகே. என்னடா என்னோட தளத்தை வந்து நினைக்கிறோம் திறந்தால இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன், திருவோணமலை சொந்த இடம். நன்றி அப்ப, நன்றி அம்பி. என்ன உங்களோட அபிப்பிராயம், எங்களோட தளங்களை எங்களோட தளத்தினையும் நாங்கள் பயணிக்கிறத பற்றி உங்களோட அபிப்பிராயம் அப்படியா இருக்கு? என்னடா நான் வந்து இப்ப டாக்டர் வந்து இப்ப இல்ல சாவஜி பிரச்சனை வாங்கினில இருந்தே நான் அது எப்படா ஒரு நியூஸ் ஒன்று வேறுமான்னு சொல்லி டிக்டாக் அது மட்டும் தான் பாக்குறேன் இந்த வேலையை. என்ன நியூஸ் வருது, டாக்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா நான் சில பிரச்சனையில வந்து டாக்டர் பாவம் தனியிருந்து கஷ்டப்படுறாரு. நாளைக்கு உங்களுக்கு அமோக செய்திகள் காத்திருக்கும், கட்டாயம் நிறைய செய்திகள் இருக்கு. நாங்கள் வனிலா இருந்தேன், நான் உங்களோட விசமடுல இருந்தேன். நான் 28 அங்க இருந்தேன். விஸ்வமடல் நல்ல செழிப்பான இடம் உண்டு. முல்லத்தி மாவட்டம் இல்ல, கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அற்புதமான இடம் உண்டு. நீங்க இரணபாளையன்னு சொன்னீங்க. நான் இரணபாளைக்கு இடம் பக்கத்துல நாங்கள் வேறு செய்திருக்கிறேன். நான் புதுக்குடிப்பு. புதுக்குடியிருப்பு இரணபாளையம். நீங்க நான் புதுக்குடியிருப்பு எல்லாம் உண்டுதான். எல்லாம் உண்டுதானே. இருக்குமாண்ணா, நல்ல விஷயம் நீங்க செய்யறது. உங்களோட தளங்கள்ல கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. நான் தொடர்ந்து கேட்கிறேன். நான் சரி, மற்றது உங்களுக்கு தெரிஞ்சாக்களையும் கொண்டு வாங்க கதைங்க. என்ன பிரச்சனைனா டாக்டருக்கு தான். டாக்டர் பாவம் தனியா நிக்கிறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் உங்களோட தளத்துல நிக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஒன்று அவருக்கு வந்து உறுதுணையா ஒரு எம்பி போக இல்ல என்ற ஒரு பிரச்சனை ஒழிய, ஆனா உறுதுணையா மக்களாகிய நாங்கள் புலம்பெயர் தேசத்திலையும் எங்கட நாட்டிலையும் வந்து அவரோட ஆதரவான உறவுகளா பின்னுக்கு இருக்கணும். அவன் அதான் இப்ப நான் என்னடா ஒவ்வொரு நாளும் பாருன்னா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இல்லை கூட ரிக்வஸ்ட் பண்றதுக்கு நான் கடையில வேலை 9 மணிக்கு பிறகுதான் எனக்கு டைம் கிடைக்கும். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் நிறைவு செய்துடுறது கடையை பூட்டி. அதுதான் பிரச்சனை. நீங்க 8 மணியோட படிக்க போயிருவீங்க. நாங்கள் வந்து அப்படி இப்ப நீ காலப்போக்குள்ள இப்ப அது அலுவலர்கள் சொன்னா ஒரு 5 மணிக்கு தொடங்கி ஒரு 7 மணி வரை எங்களுக்கு டாக்டர் கண்ண நிகழ்வுகள் இருக்குன்னு சொன்னா செய்வோம். மற்றபடி இது அவருக்காக எப்போதுமே இதை துறந்து இதாண்டு கொண்டிருப்போம். ஆனா குறைஞ்ச 5-6 மணிக்குன்னு சொல்லி விளங்க இல்லையா? இப்ப எங்களுக்கு அப்படி அந்த உறவுகளே இருக்கா, ஒன்று நச்சு இருக்கா பாக்குறதுல ஒரு சந்தோஷம். மற்றபடி இதுல எங்களுக்கு அது வரணும், இது வரணும், லக்கியல் வரணும், இது வீவர்ஸ் பார்க்கணும், அதுக்கு அதோட்டவங்கள்ல இல்லை. இது அன்புக்கானது, பாசத்துக்கானது, உறவுக்கானது, அவ்வளவுதான். நீங்கள சுரேசனையோட நாங்கள் நேரம் கதைக்கணும் இருக்கா? இந்த ப்ரொஃபைல்ல நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் இருக்கா? நீங்க இருக்கா போட்டு விடுங்க. இருக்கா எனக்கு இருக்கா இதுல எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, நான் அடுப்பேன்னா. ஓகே, நான் போட்டு விடுறேன். நீங்க நேரம் அடிச்சிங்கன்னா கதைக்கலாம். பிரச்சனை சரி அப்ப சரி, சூரா நான் அடிப்பேன். ஓகே ஓகே. இன்பாக்ஸுக்கால போடும். இன்பாக்ஸுக்குள்ள போட்டு விடுறேன். நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா விஷயத்தை கதைக்கலாம். நான் வார மாதம் ஒரு ஃப்ரான்ஸுக்கு வருவேன். பிறகு அந்த உறவுகள் எல்லாரோடையும் முடிஞ்சா லாச்சாப்பில் சந்திச்சு ஒரு கடையில் ஒரு டீயல் வடையல் சாப்பிட்டுட்டு வருவேன். சரி, லாஜாப்பளுக்கு வாங்க. லாஜா நான் இருக்கிற இடம் நெஞ்சால லாக்குர்னா மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்க? லாக்குர்னையில இருந்து உள்ளுக்கு வரணும். இங்க பிரான்ஸ் ஆக்களும் இருக்கிறாங்க தளத்துல. என்ன தெரிஞ்சிருக்குமா? 1-2 பேரை தெரிஞ்சிருக்குமா? நான் வெளியில இந்த கடையில வேலை வெளியே வந்தா இரவுக்கு 9 மணியோட முடிஞ்சு போறது தானே. அப்ப இந்த தளம் வந்தபடியா ஓகே. ஓகே, திலீப் வணக்கம் திலீப். ஓகே ஓகே ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாங்க நெடுக வாங்க, கலந்து கொள்ளுங்க. எப்போ உங்களை தாய் வீடு மாதிரி எங்க டாக்டர் இந்த அன்பு தளம் என்றைக்குமே உங்களை வரவேற்கும். நன்றி ஐயா. அது நன்றி. ஓகே, பிரச்சனை இல்லை. நான் வந்து என்னடா தொடர்ந்து வருவேன். லீவு நாள்ல நான் வந்து வெளியே வரேன். நீங்க ரிக்வஸ்ட் தந்தீங்கடா, சரி ரிக்வஸ்ட் பண்ணா கதைக்கலாம். மண்டைக்கு ஃப்ரீயா. ஓகே ஓகே. நீங்க தான் கொடுக்கணும், நாங்க அக்செப்ட் பண்ணுவோம்.
ஓகேண்ணா நன்றி எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரகுராமன் கேட்டதா சொல்லுங்க. சரி சரி ஓகே. அவர் நேரத்துக்கு நேரத்தில் தான் வருவார். ஓகே ஐயா. ஓகே ஓகேண்ணா நன்றி நன்றி நன்றி. திலீப் வந்தார், திலீப் வந்துட்டு போட்டேன். பிலிப் கதைங்க வன் பிலிப். தங்கச்சி சுவாசினி வணக்கம். நீங்க கதைங்க. தீபனா வந்திருக்காங்க, கதை கேட்டோம். திலீப் பண்ணி அப்படிங்க அங்க நீங்க சொல்லுங்க. இந்த லக்கல் அடிங்க. இந்த லக்கல் இப்பவே காணாம கிடக்கு. எங்க இந்த லக் அடிக்கிற ஆக்கள் ஒரு தரம் ஒண்ணு செய்யறே இல்ல. இங்க பாருங்க, ஒரு லக் கூட போவே இல்லையா இன்னைக்கு கிறிஸ்மஸ், அதனால எல்லாரும் வீட்டுல பிஸி. கிறிஸ்மஸ் என்ன இதுல போடுங்க. சும்மா வாங்க கொடுக்குறீங்களா அந்த விரையில. இது நான் தான் போடுறேன். நான் தான் அடிக்கிறேன். இப்படியே அடிச்சு கொண்டு வந்தீங்களா? நேற்று ஜேடிஎல் வந்து போட்டு காட்டினது. அதான் நானும் தான் செய்யறேன், வந்து கொண்டே இருக்கு. கிறிஸ்மஸ் ஏடிஎல் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த யூடியூப் இத போட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் திலீப். திலீப் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்கு முருத்தாகட்டும். திலீப் நீங்க கிறிஸ்தவன் தானோ? நான் கிறிஸ்டியன். ஓகே, அப்ப உங்களுக்கு விசேஷ அப்ப இன்னைக்கு பிரியாணி தான். அப்ப ஸ்லீப் பண்ணாட வீட்டு இன்னைக்கு பிரியாணி தான். இப்ப டின்னர் வெளியில போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம். வெரி குட் வெரி குட். குடும்பத்தில் டாக்டர் மீட் பண்றதுக்கு போலாம் யோசிச்சிருக்கோம். பெரிய கேங்கே போறோம். சரி சரி, அங்க ஒரு சந்திப்போட நிகழ்த்தலாம். எல்லா மக்களும் அவருக்காண்டி எதிர்பார்த்து நிப்பின. நாளைக்கு காரால இறங்க முடிஞ்சா அவர் இருக்கா கட்டி தூக்கி மேல இருக்கா தூக்கி எடுங்க இருக்கா எல்லாரும் அதுல வச்சு காரடியில ஒரு முடிஞ்சா மாலையிலும் போட்டால வரவேற்கணும். காரால இறங்கின்ற ஒரு ஆசை எங்களுக்கு. முடிஞ்சா உங்களால என்ன செய்யலுமோ செய்யுங்க. வரவேற்றேன்னா எல்லாரும் பார்க்கணும், அதுல நிக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும். கட்ட என்ன கலைநாயன் 2வது களத்தை நோக்கி நாயன் வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அப்ப செலவெல்லாம் எல்லாரும் எல்லா அரசாங்க அதிகாரிகளும் வந்து அதுக்கு செய்கிறத பார்த்து மிரளணும். கண்டிப்பா டக்ளஸும் வர்றன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். என்னன்னு வருவார் என்னத்துக்கு வருவார்? இல்ல இது விசாரணைக்கான இதா அமையாது. இது விசாரணைக்குரிய தலைமையில தானே நடந்து அவற்ற அது வேறையா இருக்கும். இவர் வந்து இப்ப ஒரு ஒன்றிலும் இல்ல. சில வேளை முன்னாள் அமைச்சர் என்ற ரீதியில அழைக்கப்படுறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நினைக்கிறேன். இதுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கும். அது சிஐடி ஆபீஸுக்கு கூப்பிடுவீங்க. அது இதுக்கு தான் இவரை இங்கே ஸ்பெஷல் இன்விடேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வேற சாத்தியம் இல்லை. அப்படி செய்யறேன்னு சொன்னா அது ஒரு குழப்ப நகர்வையான ஒரு இதாத்தான் இருக்குமே ஒழிய வந்து அவர் ஒரு குழப்பத்தை விளைவிக்கத்தான் அவர் வெறுவேறு. அப்படி வந்தாலும் அவர் 99.9% வேணுமென்று அதை நடத்துறாக்கள் ஒரு இது அப்படி அவர் அழைப்பிதழ் ஒன்று கொடுத்திருந்தால் அதை குழப்பறதுக்கு தான் நான் கொடுத்திருப்பேன். கட்டாயம் இவர் இதில் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு குழப்ப நிகழ்வு அந்த இடத்துல நடத்துறதுக்காக அப்படி செய்திருக்க சாத்தியம் இருக்கு. வந்தா பாருங்க, ஒரு கடைசுரை அமைதியா இருக்க மாட்டேன். 100% இருக்கு. அவர் அறிக்கை விட்டு யாழ்ப்பாணத்திலே தான் தூக்கி வெளியில விட்டு போறேன்னு சொல்லி வெளியில விட்டு போனா அவற்ற வெளியில விட்டு போனா அவற்ற வெளியில விட்டு போனா அவற்ற வாயப்பத்தன்ட்டு சொல்லலாம். ஆனா டாக்டர் தான் இப்ப நேரடியா சின்ன சிப்பாய்களுக்கும் கையை காட்ட வேண்டிய ஒரு நிலைமையா இருக்கும். அதாவது வந்து இதை நடத்த போறது வந்து சந்திரசேகரம் ஆளுநர் அதே ஆளுநர் தான். பிரச்சனை இல்ல. நீங்கள் அதே அவியலுக்கு முன்னால இவர் நடப்பு கதைக்கிற அளவுக்கு இவருக்கு அதிகாரம் எதுவுமே இல்ல. அரசு அதிபர் தான் மாற்றமா இருக்கும். அரசு அதிபர் ஜிஏயும் புதுசா இருக்கும். அரசு அதிபர்ன்றதை விட பிரதேச செயலாளரும் மற்றது மாவட்ட செயலாளரும் பெருவீனம் வந்து 2 பேரும் இருப்பினம் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஆளுநரும் வேற சாத்தியம் இருக்குது. மற்றது இவர் வந்தார் தாடி வந்தா ஒன்றுமே செய்யல. காதுக்குள்ளே எதுவும் குடும்பி இருந்தா பட்ச கொண்டு துடைச்சு ஒன்று இருக்கா, சரி வேற ஒன்றும் செய்யல. டாக்டர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு போல. அந்த செய்யற சிறப்புகளுக்கு
இனி என்ன ஒரு தடவை இவனுக்கு ஒன்றும் செய்யல. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு, எல்லாருக்கும் ஆச்சரியப்படுவாங்க, யோசிப்பாங்க. இப்ப அதான் நீங்க நாளைக்கு முடிஞ்சா உங்களோட குரூப் ஒன்று நேரத்துக்கே வருமாண்டா இத்தனை மணிக்கு கூட்டம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எழுச்சி ஒன்று அவ்வளோத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை விளங்கும் தானே நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நான் நாளைக்கு மார்னிங்கே நான் போயிடுவேன். நாளைக்கு ஒருக்கா கவனிங்க. இப்போ எனக்கு ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருக்குது, நாளைக்கு டாக்டரை வச்சு அதில் வச்சு ஏதோ கேள்விகள் கேட்க போய் நம்ம அவங்கள்ட்ட அங்க டாக்டருக்கு பிரச்சனை வர்ற அளவுக்கு நான் விட மாட்டேன், யோசிக்கவே வேணாம். எனக்கு நேற்று ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருந்தது, அங்கால மற்றதுல இருக்கிற மண் கும்பானா என்றவர் நாளைக்கு அதுல போய் ஏதோ கேள்விகள் கொஞ்சம் கேட்க போறான். அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். என்னுடைய தலைவனை நான் விடவே மாட்டேன். செவியில அப்படி கதைக்கிறவரை செவியில பிடிக்கிறீர்கள், பிடிச்சு சொல்றீர்கள். நாயே கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது நீங்க யோசிக்கவே அதான் நாயே வா போ தின்னு குடி, இதுல உனக்கு என்ன கதைன்னு கொண்டே அங்கால விடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா தேவையில்லாத வார்த்தை கதைகளை கேள்வியில கேட்டு இருந்தாண்டா நான் கண்டிப்பா அது அகேன்ஸ்டா தான் இருப்பேன். எக்ஸ்ட்ரா கட்டிட்டு போங்க, அப்படி காய்ச்சி ஓட்டிட்டு போங்க. ஏடிஎல் இப்ப இது தாடியரை அவர்தான் மேவி அவற்றை பழைய ஆளா இருக்கும், அவர்தான் சும்மா ஒரு கதையை அப்படிதான் இருந்து சொல்லி எனக்கு ஒரு ஆள் போட்டிருந்தது. அப்படி ஒரு கதையை நானும் கேள்விப்பட்டேன், தாடியோட ஆக்கள் தான் வருவாங்க. இல்ல கேள்வி கேட்க போயிடுமா இவே கொஞ்சம் கேள்வி கேட்க மாதிரி ஆமாம் தெரியும் 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 தெரியும். அப்ப அந்த நாளைக்கு நான் 7:30 7:40 வரைக்கும் அங்க நிப்பேன். எத்தனை மணிக்கு துவங்குது? நான் நினைக்கிறேன் 8:30 9 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே போயிடுவேன் என்ன வாட்ச் பண்றதுக்கு. எங்கட கேங்கையும் கூப்பிட்டுருவேன் நாளைக்கு. மற்றது அங்க நோமலாக உள்ளுக்கு போகலாமா இல்லையே? இல்ல வெளியில நின்று நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க இது பண்ணலாம் தானே? இல்ல இப்ப நான் கேட்கறது இப்ப இவே சொல்ற மாதிரி தாடியாக்கள் வந்து அவைகளெல்லாம் பழைய முன்ன நாள் எம்பியா இருந்தாலும் அவைகளுக்கு இப்ப வந்த பதவி ஒன்று இது இல்ல தானே. அங்க ஒரு பொது ஆக்களும் போகலாம், போய் நிக்கலாம் குறிப்பிட்ட ஆக்கள் நினைக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நான் போவேன். அதை நீங்க இப்பவே வெப்சைட்லயே போய் பாருங்க, ஏதாவது பெர்மிஷன் எடுக்கணும்னு சொல்லி. நான் நினைக்கல எஸ் அதுல போனா பிரச்சனைகள் வரும். அவங்க படம் ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யற ஆட்கள் மாத்திரம் கூட்டிக் கொண்டு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆபீஸ்களோட பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவன் அசிஸ்டன்ஸை மேபி கூட்டிக் கொண்டு வரலாம். அவ்வளவு பேருக்கு தான் இடம் காணக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். பெரிய அளவுல இடம் குறைச்சு செய்யக்கூடிய நினைக்கிறேன் அந்த மீட்டிங். அது இப்ப வேலை கவனமா இருப்பினா மணி வெளியா அப்படி கூப்பிட்டு கண்டிப்பா குளறு வடிகள் வேறு மென்னு இல்ல தெரியும். ஆல்ரெடி ஒன்றில கண்டது சந்திரசேகரம் அவ்வளவுக்கு ஓரளவுக்கு திறமையானவர் தான் கட்டுப்படுத்தக்கூடியதா. இது கருவாட்டு கடையில எல்லாம் தெரிஞ்சு கதைக்கிறது தானே, அதோட நாங்க மைண்ட் எடுத்தோம். இன்னைக்கு கீரை கடை உள்ள கதையை மட்டும் கதைங்கண்ணா, கருவாட்டு கதை எங்களுக்கு வேணாம். கீரை உடம்புக்கு நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறோம் நாங்க இன்னைக்கு கீரையோட. அதான் வானு கீரை ஆன்சர் கொடுக்குற பொருள் சரியோ, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க. எந்த கீரை சாப்பிட சொல்றீங்க? நல்ல எல்லா கீரையும் போட்டுதான் வந்துட்டோம். உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ அந்த கீரை வேணுமோ நீங்க வடிவா சாப்பிடுங்க. சேருங்க உங்களோட உடுப்பான சாப்பாட்டோட நல்லது உடம்பு. ஆனா கீரையில என்ன சத்து இருக்கு? இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து கண்ணுக்கு நல்லது, தலைக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. ஜீவன் ஜீவனை கேப்ப விடுங்க. ஜீவனை ஏத்துங்க. கீரன் வந்துட்டுங்க இங்க இருக்கிற ஜீவன் சுரேஷ் பிசி போல. வணக்கம் ஜீவன். வணக்கம் வணக்கம் அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். நத்தார் வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களுக்கும் சொல்லுங்க. டாக்டரை மீட் பண்ணீங்களா? என்ன மாதிரி போகுது? உங்கள்ட்ட தான் எதிர்பார்க்கலாம். டாக்டரை மீட் பண்ணல. டாக்டரை யாழ்ப்பாணம் சிக்னல்ல கண்டா போல கார்ல கண்ணாடி இறக்கி கதைச்சனான் வாரன்னு சொல்லி இருக்கிறார். பாப்போம். ஓகே, நல்ல விஷயம். நான் சொல்ல இல்ல
ஜீவன் ஜாக் அப்ப அப்படி- நான் சொல்ல இல்ல நான் அப்ப சொல்ல அப்படி இல்ல அப்ப அப்படி கதை சத்தியமா போனது. நான் சொல்ல இல்ல நான் சொல்ல இல்ல யார் நான் சொல்ல சொன்னது? இல்ல இல்ல இதை சீரியஸா normal ஆ தான் நான் நாங்க சொல்ல கேட்டோம். இல்ல சரி சுபா ஜாக் நான் சொல்ல இல்ல ஜாக் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படியே சரி பாப்போம் யாருண்டாலும் நல்ல நல்ல விஷயம் நடந்தா சரிதானே. யார் சொன்னாலும் அரிசியானா ஆனா சரி. காந்தன் தான் சொன்னவர் ஆனா ஜாக் சொன்னாட்டு நான் சொல்லவே இல்லை அப்படியே அடுத்தது அன்றைக்கு திலீபண்ணா ஓம் 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 அந்த கரம்பாத்துல வந்து அந்த மண் அள்ளின பிரச்சனை உங்களுக்கு அறிஞ்சிறீங்களோ? ஓம் 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 அறிஞ்சேன். நாளைக்கு டாக்டரை நீங்கள் சந்திச்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தா அந்த விஷயத்திற்கா நாளைக்கு உங்களால வர முடியாதோ? எனக்கு வரையல நந்திசன்ன கேட்டவர் வரையல அது எனக்கு வேலையை போடுவோம் புள்ளியால ஸ்கூல் லீவ் அல்லோ அப்போ நான் விட்டுட்டு போறதுக்கு நாளைக்கு மார்னிங் நந்தீஸ் வரும். ஓ நந்திசனை கேட்டார் என்ன வாரியோண்டு போறேன் நானும் திலீப் பண்ண போறேன் வாரியோண்டு இதுதானே பிரச்சனை வெஹிக்கிள் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன்னா பண்ணலாம் உங்களுக்கு. இல்ல இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல வாரத்துக்கு இப்ப யாழ்ப்பாணம் பண்ணால் பக்கத்துல விட்டுட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது கிளிநொச்சி இல்ல விட்டுட்டு வந்தாலே ஏதாவது அவசரத்துக்குன்னா திரும்பி வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அத அப்படியா? ஓகே ஓகே ஃபைன். ஏடிஎன் நீங்க வேறு வேலை எடுங்கோ நான் கொஞ்சம் மண்கொள்ள வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்து கிராமம் தான் அந்த கிராமம். அதே மாதிரி எங்கட காணிக்கையும் வந்து அள்ளிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு ஆளை தாக்குற அளவுக்கு தாழ்வு தோண்டி இருக்கிறாங்களே. அதை வந்து நாங்க அடுத்த கட்டத்துக்குள்ள போவோம் நாங்கள்